அடுத்த நேயர் வருக. வணக்கம். மாலை வணக்கம். வரங்க. யாருங்கன்னு பேசுறீங்க? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். சார், உங்களுக்கு பதில் தெரியுமா? ஒரு கிராமத்தை பத்தி பேசிட்டோம். தொழிற்சாலை வந்து ஆமா. எனக்கு ஒரு குறிப்பு தாங்க. சரி, ஆன்மீக குரு ஒருவரால் அவருடைய பெயர்ல ரயில் நிலையமும் விளையாட்டு மைதானமும் இங்க இருக்கு. அப்படிங்களா? புட்டபர்த்தி என்பது மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த எறும்புகளின் புற்றுகளின் கிராமம் சொல்லிருந்தீங்களா? சரி, சொன்னுங்க. ஏதோ ஒரு ஃபேக்டரி வருதுன்னு சொன்னீங்களா? என்ன ஃபேக்டரி தெரியுமா? மிகப்பெரிய தொழிற்சாலை. சரி, அருமையா சொல்லிட்டீங்க. மதுரை சண்முக சுந்தரங்களா? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. என்ன பாடம் வேணும் உங்களுக்கு? அதான் உன்னுடன் படத்துல இருந்து கண்டுபிடி அவனை கண்டுபிடி. சரிங்க, உன்னுடன் படத்துல இருந்து கண்டுபிடி. சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. புட்டபர்த்தி இந்த இடத்த தான் கேட்டிருந்தோம். சரிங்களா? எதுக்காக கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஆந்திரா மாநிலத்தில் அந்த புட்டபர்த்தியில் தான் 650 ஏக்கரில் 12,803 கோடி மதிப்பில் அதிநவீன போர் விமான தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கான அடிகள் தான் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அந்த மாநிலத்தோட முதல்வரும் அடிக்கல் நட்டாங்க சமீபத்தில். இதை வச்சு தான் நம்ம கேள்வி கேட்டோம். ஆந்திரா மாநிலத்தில் புட்டபர்த்தி ஆன்மீக குரு சத்திய சாய்பாமா பிறப்பிடமாகவும் இறப்பு இடமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் இருக்கக்கூடிய இடம் தான் புட்டபர்த்தி. இதை பற்றி தான் கேட்டதான். நேயர் அழகாக பதில் சொல்லிட்டாரு. அவருக்கான பாடல் இது.